Decode the world unfiltered. இரண்டு செய்திகளை இன்னைக்கு டீகோட் பண்ண இருக்கிறோம். முதல் செய்தியா, ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருடைய இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றும் இந்திய அணிக்கு வெற்றி கோப்பை வழங்கப்படவில்லை. இது உங்களில் பலருக்கும் தெரியும். அது பற்றி தான் முதல் பகுதியில் டீகோட் செய்யிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மோஷின் நக்வி இவர் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஆத்திரமூட்டும் சைகைகள், புறக்கணிப்பு மிரட்டல்கள், கைக்குலுக்கல் அவமதிப்புகள் அப்படின்னு ஆரம்ப முதலையே சர்ச்சைகளை சந்தித்து வந்தது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர். இந்த தொடரில் மட்டும் 3 முறை இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிக்கொண்டன. 3 போட்டிகளும் பதற்றம் நிறைந்ததாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிக்கொண்ட முதல் போட்டியில் நோ ஹேண்ட்ஷேக் சர்ச்சை அப்படின்னு ஏற்பட்டதை பார்த்தோம். போட்டி முடிஞ்ச பிறகு வெற்றி பெற்ற இந்திய அணி வீரர்கள் வழக்கமாக கிரிக்கெட் மரபின்படி பாகிஸ்தான் வீரர்களோட கைகுலுக்கல நேராக ஓய்வறைக்கு போயிட்டாங்க. காஷ்மீரோட பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு பக்கம், அதே போல் எல்லை பதற்றம் அப்படிங்கிறது கைகுலுக்க மறுத்ததற்கான காரணம் அப்படின்னு இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். போட்டியில் கிடைத்த வெற்றியை இந்திய ராணுவத்திற்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்திய வீரர்களுடைய இந்த செயலால் பாகிஸ்தான் வீரர்கள் கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் அடைந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய கேப்டனும் இதை விமர்சனம் பண்ணியிருந்தார். இது விளையாட்டு உணர்வுக்கு எதிரானது அப்படின்னும், இந்த செயல் கிரிக்கெட்டுக்கு நல்லதில்லை அப்படின்லாம் சில கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஐசிசியிடம் அதிகாரப்பூர்வமாக ஒரு புகாரெல்லாம் கொடுத்தாங்க. இது முதல் போட்டியில் இந்திய அணி கைகுலுக்க மறுத்த சர்ச்சை ஓய்வதற்குள்ளாக இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தான் வீரர்கள் ஆத்திரமூட்டும் சில செயல்களில் ஈடுபடுறாங்க. பாகிஸ்தானுடைய வேகப்பந்து வீச்சாளர் ஹாரிஸ் ரவுஃப் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லைக்கோட்டுக்கு அருகில் நின்று கொண்டு இந்திய ரசிகர்களை நோக்கி ஆத்திரமூட்டும் விதமாக விமானத்தை சுட்டு வீழ்த்துவதை போன்ற ஒரு சைகையை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் 6-0 அப்படிங்கிற சைகையும் காமிக்கிறார். இது ஆப்ரேஷன் சிந்தூரின் போது 6 இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் சொன்னிச்சு இல்லையா, அந்த ஆதாரமற்ற தகவலை குறிப்பதாக கருதப்பட்டுச்சு. இந்த செயல்களுக்காக ஹாரிஸ் ரவுஃபுக்கு ஐசிசி 30% அபராதம் விதிச்சது அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் கொள்ளணும். இது இரண்டாவது போட்டியில் நடந்த சர்ச்சை. இன்னொரு முக்கியமான அம்சம், சர்ச்சையான சாஹிப் சாதா ஃபர்ஹானுடைய கொண்டாட்டம். பாகிஸ்தான் வீரர் சாஹிப் சாதா ஃபர்ஹான் என்ன பண்ணுறாருன்னா, அரை சதம் அடித்த பிறகு தன்னுடைய பேட்டை துப்பாக்கியை மாறி பிடிச்சு சுடுவது போல் ஒரு சைகையை காமிக்கிறார். இதுவும் அரசியல் ரீதியான ஆத்திரமூட்டும் செயல் அப்படின்னு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இதுக்காக ஃபர்ஹானுக்கு ஐசிசி எச்சரிக்கை கூட கொடுத்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு விக்கெட்டை வீழ்த்திய பிறகு விமானம் விழுவது போன்ற சைகையை செய்து பாகிஸ்தான் வீரர்களை சென்றார். இப்படி ஆசிய தொடர் முழுவதும் பதற்றமாக தான் போச்சுன்னு சொல்லணும். இறுதிப் போட்டி உச்சக்கட்ட சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சர்வதேச அளவில் பரம எதிரிகளாக கருதப்படக்கூடிய 2 கால்பந்து அணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா, பிரேசில், இந்த 2 அணிகளுக்கு இடையில் தான் கடுமையான போட்டி இருக்கும். பிராந்திய ஆதிக்கம், கால்பந்து திறன் ஆகியவற்றுக்காக இந்த 2 அணிகள் களம் காணக்கூடிய போட்டிங்கிறது ஒரு போர் மாதிரியே பார்க்கப்படும். இந்த போட்டியில் தோல்வி அடைவது அப்படிங்கிறது இரு நாட்டு மக்கள் மத்தியிலையும் வீரர்களுக்குமே கூட மிகப்பெரிய ஒரு கௌரவ பிரச்சனையாலாம் உருவெடுக்கும். இது கால்பந்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் பிரேசில் அர்ஜென்டினாவுடைய போட்டிகள் கூட நடைபெறாத ஒன்று இந்திய பாகிஸ்தான் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் நடந்திருக்குது. அதுதான் நம்ம டீகோட் பகுதியில் தொடக்கத்திலே சொன்னது. களத்தில் நடந்த போட்டியை விட போட்டிக்கு பிந்தைய நிகழ்வுகளும் அரசியல் ரீதியான கருத்து பரிமாற்றங்களும் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு, கவனத்தை ஈர்த்திருக்கு. ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் கடைசி ஓவரில் வெற்றிக்கு தேவையான ரன்னை ரிங்கு சிங் அடித்த பிறகு இந்திய வீரர்கள் களத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் பார்த்த ஒரு காட்சி தான். அதுக்கு பிறகு போட்டியில் பங்கேற்ற வீரர்களுடைய நேர்காணல்கள்லாம் நடந்துச்சு. போட்டி முடிஞ்ச பிறகு பாகிஸ்தான் வீரர்கள் ஓய்வறைக்கு போகிறாங்க. இந்திய வீரர்கள் பரிசளிப்பு நிகழ்ச்சிக்காக மைதானத்திலே காத்திருக்கிறாங்க. ஆனால் பரிசளிப்பு விழா தொடங்கல, தாமதத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியாமல் ரசிகர்களும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. மைதானத்தில் பாகிஸ்தான் வீரர்கள் தாமதமாக வந்தபோது அவர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டதையும் நம்ம பார்த்தோம். சுமார் 1 மணி நேரம் கழித்து பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டுச்சு. அது வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஏன் காலதாமதமாவது, என்ன சிக்கல் அப்படிங்கிற கேள்விகள்லாம் பார்வையாளர்களுக்கு இருந்துச்சு. இப்போ பரிசளிப்பு தொடங்குகிற போது சிறந்த பந்து வீச்சு, ஆட்ட நாயகன், தொடர் நாயகன் அப்படின்னு விருதுகள் எல்லாம் இந்திய அணியினுடைய குல்தீப் யாதவ், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா அப்படின்னு எல்லாருமே அந்த விருதுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா ரன்னர்களுக்கான காசோலையை பெற்றுக்கிறார். ஆனால் அங்கிருந்து திரும்பி செல்லும்போது காசோலையை வீசேறுகிறார். இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய காட்சியாக மாறுது. இந்திய அணிக்கு கோப்பை என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி எழுது. பரிசளிப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சைமன் டூல் என்ன பண்ணுறாருன்னா, இந்திய அணி தங்களுடைய கோப்பையை தற்போது பெறப்போவதில்லை அப்படின்னு அறிவித்ததோட பரிசளிப்பு நிகழ்ச்சி முடிஞ்சதாக சொல்லிடுறாரு.
இப்போ எல்லாருக்குமே குழப்பம் இருக்குது. ஏன் என்னாச்சு, கோப்பை என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகள் எழும்போது தான் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக இருக்கிறாரு, இந்த மோஷின் நக்வி. இவர் கடுமையாக இந்தியாவுக்கு எதிராக பல முறை விமர்சனங்களை நிறைய சமூக ஊடகங்களில் பதிவுகள்லாம் தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்கிறவர், இந்தியாவை சீண்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர். அப்படி இருக்கிறவருடைய கையிலிருந்து கோப்பையை வாங்க இந்திய அணி வீரர்கள் மறுத்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி அதுக்கு பிறகு தான் தெரிய வருது. இதனால் திகைத்து போன பாகிஸ்தான் அமைச்சர் இந்த மோஷின் நக்வி இருக்கார் இல்லையா, அவர் இந்திய அணிக்குரிய கோப்பையை கையோட தன்னுடைய ரூமுக்கு அறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். நக்வி இந்தியாவுக்கு எதிராக ஆத்திரமூட்டும் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறதாக சொல்லி தான் அவரிடமிருந்து கோப்பையை பெற்றுக்கொள்ள மறுத்தது இந்திய அணி. இந்தியாவுக்கு எதிரான 2வது போட்டியின் போது பாகிஸ்தான் வீரர் ஹாரிஸ் ராஃபா என்ன பண்ணார்னு சொன்ன இல்லையா, இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது போல ஒரு சைகை செய்தார் அப்படின்லாம். இதை என்ன பண்ணுறாரு இந்த நக்வி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பகிர்றாரு. இறுதிப் போட்டிக்கு முன்னாடி இன்னொரு வேலை பார்க்குறாரு. பாகிஸ்தான் வீரர்கள் போர் விமான உடையணிந்திருப்பது போல ஒரு ஆத்திரமூட்டக்கூடிய புகைப்படத்தையும் நக்வி பகிர்ந்திருக்கிறார். முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுச்சு இல்லையா, அதுக்கு பிறகு கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆபரேஷன் சிந்தூரில் பலியானவர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். இதுக்காக சூரியகுமார் யாதவ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் இந்த நக்வி தான் புகார் கொடுக்குறாரு. வரலாற்றிலேயே முதல் முறையாக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு கோப்பை இல்லாமல் வெற்றி கொண்டாட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் உண்மையான கோப்பை இல்லாததுனால 2024ஆம் ஆண்டில் T20 உலக கோப்பையில் ரோஹித் சர்மா கோப்பையை தூக்கி கொண்டு ஸ்லோ வாக்கிங் செய்வார் இல்லையா, அதுபோல் செய்து கொண்டாடினாங்க. இந்திய வீரர்கள் ஹார்திக் பாண்டியா, சுப்மன் கில்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோப்பை இமோஜி இடம்பெற்ற புகைப்படங்களை பதிவிட்டு இந்த சம்பவத்தை ஒரு மாதிரி நகைச்சுவையாக கடந்து போகிறாங்க. போட்டிக்கு பிறகான செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை மறுக்கப்படுவதை கிரிக்கெட் வாழ்வில் நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய உண்மையான கோப்பை அப்படின்னா என்னென்னா, இந்த கோப்பை பயணத்தில் என்னோடு பயணித்த 14 வீரர்களும் ஊழியர்களும் தான் அப்படின்னு ஆவேசத்தோட தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறாரு. இந்திய கிரிக்கெட் வாரியம் நக்வியோடைய இந்த செயலை விளையாட்டுக்கு எதிரான செயல் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணுது. அவர் மீது ICCயில் புகார் அளிக்கப் போவதாகவும் அறிவிச்சிருக்குது. இதுக்கிடையில் விளையாட்டாக மட்டுமே பார்க்கணுன்னு ஒரு தரப்பும், இந்தியா மீது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்துகிறாங்க, அப்படி தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிரான துணிச்சலான முடிவு இது அப்படின்னு ஒரு தரப்பினரும் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. 1972 மியூனிச் ஒலிம்பிக்கில் சோவியத் யூனியனுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் அமெரிக்க கூடைப்பந்து அணி ஒரு சர்ச்சைக்குரிய முடிவுக்கு பிறகு தோல்வியடைந்தது. முடிவை எதிர்த்து போராடி நீதி கிடைக்காதால அமெரிக்க வீரர்கள் தங்களுடைய வெள்ளிப் பதக்கங்களை ஏற்க மறுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பதக்கங்கள் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பழைய செய்தி. ஆனால் கோப்பை வழங்குபவரை காரணம் காட்டி பரிசை பெறாமல் போனது உலக வரலாற்றிலேயே இதான் முதல் முறை. மொத்தத்தில் 2025 ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிங்கிறது ஆடுகளத்தில் நடந்த கிரிக்கெட்டை விட அரசியல் பதட்டங்கள் மற்றும் போட்டிக்கு பிந்தைய காட்சிகளால் அதிக கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டிகோட் பகுதியில் 2வதாக உலகிலேயே மிக உயரமான பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது சீனா. அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். 2 மலைகளுக்கு இடையில் 4658 அடி நீளத்தில் உலகிலேயே மிக உயரமான ஒரு பாலத்தை சீனா கட்டியிருக்குது. இந்த புதிய பாலத்தின் மூலமாக 2 மணி நேர பயணம் அப்படிங்கிறது 2 நிமிடங்களாக குறைந்திருக்கிறது. இந்த எர்த்ஸ் கிராக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஹுவாஜியாங் கிராண்ட் கேனியன் அப்படின்னு ஒரு இடம். இந்த பள்ளத்தாக்கு மிகவும் ஆழமானது, செங்குத்தான மலைகளை 2ஆக பிளந்தது போல் இருக்கிறதுனால இதை எர்த்ஸ் கிராக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அடிப்பகுதியில் பெய்பன் நதி அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது, அது ஓடிட்டுருக்கு. இந்த பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கின் மீது தான் தற்போது உலகின் மிக உயரமான பாலமான ஹுவாஜியாங் கிராண்ட் கேனியன் பாலம் அது கட்டப்பட்டிருக்குது. பாலத்தினுடைய அடித்தளத்திற்கும் கீழே இருக்கக்கூடிய பெய்பன் நதிக்கும் இடையில் செங்குத்து உயரம் சுமார் 625 மீட்டர்கள். பாரிஸில் ஈஃபில் டவர் உங்களுக்கு தெரியும், இந்த ஈஃபில் டவர் மாதிரி 3 மடங்கு உயரம் இந்த பாலத்தோட உயரம். முந்தைய உலக சாதனையை முறியடித்து உலகத்திலேயே மிக உயரமான பாலம் அப்படிங்கிற இடத்தை பிடிச்சிருக்குது. இதுக்கு முன்பு வரை 565 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்ட பெய்பென்ஜியாங் பாலம், இதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக உயரத்தில் கட்டப்பட்ட பாலம், அதுவும் சீனாவில் தான் இருக்குது. லியூஷி அன்லாங் விரைவு சாலையினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பாலம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கட்டப்பட்டதாக சீன அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. மிக ஆழமான பள்ளத்தாக்கில் இவ்வளவு உயரத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு உலகம் வியந்து பார்க்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாலத்தினுடைய எடையை தாங்கக்கூடிய வகையில் மலையின் உச்சியில் பிரம்மாண்டமான டவர்கள் கட்டப்பட்டிருக்கின்றன.
பாலம் பெரும்பாலும் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வகையை சார்ந்ததாக இருக்குது. இதனுடைய நீளமான பிரதான கேபிள் பாலத்தினுடைய எடையை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. மிகப்பெரிய ஸ்டீல் கிடர்ஸ் பள்ளத்தாக்கின் மீது நூற்றுக்கணக்கான மீட்டர் உயரத்தில் துல்லியமாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாலம் வெறும் போக்குவரத்துக்கான இணைப்பாக மட்டும் இல்லாமல் சுற்றுலா மையமாகவும் உருவாக்கப்பட்டிருக்குது. பள்ளத்தாக்கினுடைய பிரம்மாண்டமான காட்சிகளை பார்க்க விரும்பக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காக 207 மீட்டர் உயரமுள்ள ஒரு சிறப்பு லிஃப்ட் அமைச்சிருக்காங்க. 800 மீட்டர் உயரத்தில் பள்ளத்தாக்கின் விளிம்பில் ஒரு காஃபி ஷாப், அது மட்டும் இல்லாமல் பார்வையிடக்கூடிய தளங்கள் அப்படின்லாம் அமைச்சிருக்கிறாங்க. 2200 கோடி ரூபாய் செலவில் 3 ஆண்டுகளில் பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. சிக்கலான புவியியல் அமைப்பு, அதிக உயரம், வலுவான பள்ளத்தாக்கு, அதிக காற்று அப்படின்னு சவால்கள் பல இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. செயற்கைக்கோள் வழிகாட்டல், ட்ரோன்கள் மற்றும் ஸ்மார்ட் மானிட்டரிங் சிஸ்டம் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இதில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சீனாவுடைய பொறியியல் வல்லமை, மெகா திட்டங்கள் மற்றும் வேகமான கட்டுமானம் ஆகியவற்றால் உலக அளவில் தனித்துவம் பெற்று இந்த பாலம் நிற்குது. சீனாவுக்கான தனித்துவமாகவும் அது இருக்குன்னு பார்க்கலாம். புவியியல் தடைகளை தாண்டி தொலைதூர பகுதிகளையும் இணைக்கக்கூடிய திறன் சீனாவை சிவில் இன்ஜினியரிங் துறையில் உலக தலைமையாக நிலைநிறுத்துறதுக்கான ஒரு இடத்துல மாற்றி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். உலகின் 100 மிக உயரமான பாலங்களில் கிட்டத்தட்ட பாதி சீனாவில் தான் இருக்குது. பாலங்கள் மட்டும் இல்லை, சைனாவோட இந்த ஹைஸ்பீட் ரயில் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இந்த பாதையினுடைய நீளம் 40,000 கிலோமீட்டருக்கும் அதிகம். இது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளுடைய ஹைஸ்பீட் ரயில் நெட்வொர்க் பாதைகளின் மொத்த நீளத்தையும் விட அதிகம். இது மட்டும் இல்லை, உலகத்திலேயே பெரிய மற்றும் சிக்கலான நீர்மின் திட்டங்களையும் கூட சீனா உருவாக்கிட்டு இருக்குது. சீனாவுடைய இந்த சாதனைகள் அதன் தொலைதூர பகுதிகளையும் நாட்டின் வளர்ச்சி மையத்தோடு இணைத்து பொருளாதார வளர்ச்சிக்கு, பிராந்திய ஒத்துழைப்புக்கும் புதிய உத்வேகத்தை அளித்து வருகின்றன அப்படின்னு இதை பார்க்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். உலகின் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை, அது டெக்னாலஜியோ, சயின்ஸு அல்லது ஜியோ பாலிட்டிக்ஸ், எல்லாவற்றையும் நம்ம டீகோட் பகுதியில் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி சீனாவுடைய இந்த பாலம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.